இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம மினி இட்லியும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்து நல்லா 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் தயிர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா மூடி வச்சுருங்க. இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும், நல்லா ஊறட்டும். ஸோ இன்னொரு சைடு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு வந்து அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுரும். ஸோ அது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சதை நம்ம நல்லா போட்டிருக்கோம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 3 வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா அதை போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா அந்த சிக்கன் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். அந்த சிக்கன் வந்து இதில் போட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஊற்ற போகிறதில்ல. அந்த சிக்கன் நல்லா வதக்கி மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு 20 to 25 மினிட்ஸ் அந்த தட்டை வச்சு மூடி வச்சு வேக வைங்க. சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே இதில் ஊற்றலை. நல்ல சிக்கன் வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் பெப்பர் வந்து ஆட் பண்ணுறோம். நான் 10 ருபீஸ் அந்த பெப்பர் பாக்கெட் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு 3 நிமிஷத்துக்கு கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. மழைக்கு வந்து நல்லா பெப்பர் போட்டு சிக்கன் கிரேவி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.